வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவர் வெளியே போயிட்டாரு, இவர் வெளியே போயிட்டாரு அப்படின்னு சமீப காலமா தொடர்ந்து பல செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி மேல எப்படா வாரி சேர்த்து இறக்கலாம்னு நினைக்கிற ஊடகங்கள் வெறும் வாய்க்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிடைச்ச மாதிரி செய்தி பயங்கரமா பரப்புறாங்க. முக்கிய நிர்வாகி சீமானுக்கு கடிதம், கட்சியை விட்டு விலகினார். இதுல வேறொரு கண்ணோட்டம் இருக்குது, வேறொரு காரணம் இருக்கு. அது வெளியில தெரியல, பலரால விவாதிக்கப்படல. ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். முத்துப்பாண்டியோ இயக்குனர் களஞ்சியமோ கட்சியை விட்டு போறது எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா கடந்த காலங்கள்ல அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக மிகுந்த ஆக்ரோஷமாக உறுதியாக பேசினாங்க. இதுல ஒரு உளவியல் ரீதியான ஒரு பார்க்கப்படாத பக்கம் ஒண்ணு இருக்கு. இப்ப அதிமுக எடுத்துங்க. அதிமுகவுல எப்பயும் இல்லாத அளவுக்கு நிறைய பேரு தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்றாங்க. காரணம் என்ன? திமுகவுல அந்த அளவுக்கு போய் யாரும் போய் சேரல. அதுக்கு காரணம் என்ன? முக்கியமான காரணம், இந்த கட்சிக்கு நீ எதிராளர் கிடையாது. அதனால இப்பயே நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு போயிட்டோம்னா ஏதோ ஒரு பதவி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனாலதான் அதிமுகவுல நிறைய பேரு தமிழக வெற்றி கழகத்துக்கு போறாங்க. ஆனா திமுகவுல இந்த தேர்தல கொஞ்சம் சறுக்கிட்டோம், அடுத்த தேர்தலில் நிச்சயமா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க, நம்ம ஆட்சிக்கு வந்துருவோங்கிற எல்லாரும் நம்புறாங்க. அதனாலதான் அங்க நிறைய பேர் அங்க போறதில்ல. இதே ஒரு பார்வை தான் இங்கேயும் இருக்கு. ஒரு 5 தொகுதி நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றிருந்ததுன்னு வச்சுங்களேன். அங்க சீமானும் ஒரு முக்கியமான ஒரு 4 பேரும் சட்டமன்றத்துக்குள்ள போயிருந்தா சின்ன சின்ன பிரச்சனையை கூட இவங்க பூதாகரமா பார்க்கவே மாட்டாங்க. ஐயா ஏகலைவன் அவர்கள் கூட இந்த பட்ச விமர்சனத்தை நிச்சயமா வச்சிருக்க மாட்டாரு. சீமான் கல்யாணத்துக்கு போய் உதயநிதியை பாக்குறதோ, ஸ்டாலினை போய் பாக்குறதோ அவருடைய பிளான் அது கரெக்டா போகுது. கரெக்டா போறதுனாலதான் 5 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அப்படிதான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஜெயிக்கிற கட்சியின் மேல விமர்சனம் பெருசா வைக்க மாட்டாங்க. அதேதான் இங்க நடக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் பாசனுடைய தலைமையில இருந்த சங்கர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. விஜயை எதிர்த்து போட்டியிட்ட திருச்சி கிழக்கினுடைய நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாரு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா இனிமேல நாம் தமிழர் கட்சி ஜெயிக்காது. ஏன்னா ஓட்டு சதவீதம் அதிகமானா அடுத்த தேர்தலில் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஓட்டு சதவீதம் முன்ன வாங்கினதை விட கம்மியாயிடுச்சுன்னா இந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலம் கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்ப ஏகலைவன் ஐயா அவர்களுக்கு பதவியாசெல்லாம் கிடையாது. ஆனா தோத்து போனதுனால அவர் மனசு ரொம்ப வெறுத்து போயிருக்காரு. உள்ளுக்குள்ளார காயப்பட்டிருக்காரு. சீமானே ஜெயிக்கலையே, நம்மளே காரைக்குடியில போய் தங்கி இருந்தெல்லாம் பார்த்தோமே, அந்த அளவுக்கு ஜெயிக்கலன்னா அப்ப சீமான் போடுற திட்டம் தப்பு, அவர் நடந்துக்கிற விதம் தப்பு, மாண்புன்னு சொல்றது தப்பு, இந்த தலைவர்களை பார்த்தது தப்பு அப்படின்னு ஏகலைவன் ஐயா மனசுக்குள்ளார நினைக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாடுதான் விமர்சனங்களாகவும் கோபமாகவும் வெளியே வருது. அது வந்த உடனே படபடன்னு சங்கிலி தொடர் மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா வருது. இவரு இடும்பவன கார்த்திக் விமர்சிக்க, அவர் விமர்சிக்க, இவர் விமர்சிக்க, இது பிரச்சனையா வருது. ஏகலைவன் ஐயாவையும் லயோலாமணியையும் விமர்சனம் பண்ணதுனாலதான் நான் கட்சி விட்டு போறேன்னு சொல்றது சாக்குதான். முத்துப்பாண்டியும் களஞ்சியமும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். அவங்க விலகுவதற்கான காரணத்தை எழுதியிருந்தாங்க, முகநூல்ல எழுதியிருந்தாங்க. ஆனா நீங்க அதை படிச்சு பார்த்தா ஒரு கட்சியிலிருந்து போற அளவுக்கு வெயிட்டான காரணமா அது இல்ல. கட்சியில உங்களுக்கு பிடிக்காதவா இருக்கலாம், அவன் பேசுறது பிடிக்காதவா இருக்கலாம். அதுக்காக நீங்க கட்சியை விட்டே போயிருவீங்களா? சீமான் அண்ணன் இதை பண்ணாரு, இவர் பண்ணது எனக்கு பிடிக்கல, இவர் பணம் வாங்கிட்டாரு, இவர் துரோகம் பண்ணிட்டாரு இனத்துக்கு, அப்படி ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு சொன்னா நீங்க போறதுக்குரிய வேலிடான பாயிண்ட் அதை எடுத்துக்கலாம். ஆனா முத்துப்பாண்டியோ இயக்குனர் களஞ்சியமோ சொன்ன காரணங்கள் கட்சியை விட்டு போற அளவுக்கான காரணங்கள் இல்ல. அவங்க 2 விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்பர் 1, தோத்ததுக்கு அப்புறம் ஒரு தோல்வி மனப்பான்மை, ஒரு தாழ்வு மனப்பான்மை, விரக்தியில இருக்காங்க. 2வது, நாம் தமிழர் கட்சி இனிமேல் எதிர்காலம் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய பேருடைய மனசுக்குள்ள அது இருக்கு. இனிமேல் கூட நிறைய நிர்வாகிகள் போகலாம், நிறைய பேர் போகலாம். எங்க தமிழக வெற்றிகளுக்கு தான் போவாங்க. காரணம் என்ன? அங்க போனாதான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராவது ஆகலாம், ஒரு மாநகராட்சி கவுன்சிலராவது ஆகலாம், அதாவது கிடைக்கும்ல. நாம் தமிழர் கட்சியில இருந்து என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது, கத்திட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க. நாம் தமிழர் கட்சி இன்னுமே சுத்திகரிக்கப்படுது. யார் யாருக்கெல்லாம் ஆள் மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு சின்ன பதவி கிடைக்காதான்னு நினைச்சவன் எல்லாம் இப்ப மேல எழுப்பி வர்றாங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக போராடுகிற ஒரு இயக்கத்தை, தலைவரையும் அவருடைய கொள்கைகளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கத்தை விட்டுட்டு நீங்க எங்க போவீங்க? எதை போய் சாதிக்க போறீங்க? எந்த தமிழ் தேசியத்தை போய் அங்க போய் நிலைநிறுத்த போறீங்க? இன்னொரு தமிழ் தேசியம் வேற கட்சியில போனா நீங்க படைக்க முடியுமா? அப்ப இவங்க எல்லாருக்குள்ளார என்ன வந்துருச்சு? பதவியாசை வந்துருச்சு. சரியா? கட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்க அண்ணன் சீமான் கிட்ட நீங்க நேரடியா பேச முடியும். முத்துப்பாண்டியால பேச முடியாதா? இயக்குனர் களஞ்சியத்தால பேச முடியாதா? அண்ணா இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் பேசுறாங்கண்ணா, எங்களுக்கு பிடிக்கலண்ணே, கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்லலாம். நீங்க தலைமை ஏற்றிருக்கிற தலைவனை நீங்க நம்பல. இப்போ வந்திருக்கிற ஒரு தோல்வி உங்களை சோர்வடைய செஞ்சிருச்சு.
உங்க வாழ்க்கையே இப்படியே போயிருமோ, வயசான வரைக்கும் நமக்கு எந்த பதவியுமே கிடைக்காமோ போயிருமோங்கிற ஒரு சராசரி அரசியல்வாதிகளுடைய புத்தி இந்த கட்சியை விட்டு போற எல்லாருக்கும் வந்துருச்சு. அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி போனதுக்கு காரணமும் அதான். நம்முடைய இறுதி காலத்துக்குள்ள ஏதாவது ஒரு பதவியில வந்துடணும்னு உள்ள ஆள் மனசுக்குள்ள இருக்கிறவங்க தான் கட்சி விட்டு போறான். இனிமேல் அதான் போவான். கட்சியை விட்டு போறவன் சொல்ற காரணம் எதுவுமே சரியில்லை. அப்படி ஒருவேளை போறவன் வந்து நான் புதிய ஒரு தமிழ் தேசியத்தை படைக்க போறானா, தமிழ் தேசிய கட்சி ஆரம்பிச்சு நாம் தமிழர் கட்சியோட அதிகமா சண்டை போட்டு தமிழ் தேசியத்தை வந்து இந்த மண்ணில நிறுவ போறானா, மறுபடியும் எந்த கட்சிக்கு போறான்? அகாவலி கட்சிக்கு தான் போறான். எந்த வித தத்துவம் இல்லாத கட்சியில நீ போய் சேர்றன்னா அப்ப நீங்க சொன்ன காரணம் தப்பு தானே. இப்ப நீங்க இந்த கட்சி விட்டு வெளியே போனவெல்லாம் பாருங்க, சும்மா இருக்க போறான வெளியில. இன்னும் கொஞ்சம் அப்படியே ஆற போட்டு அந்த தேர்தல் பக்கத்துல வரும்போது தமிழக வெற்றி கணக்கில் தான் போய் சேர போறான். நான் களஞ்சியம் அவர்கள் மீதும் முத்துப்பாண்டி அவர்கள் மீதும் மிகப்பெரிய மரியாதை வச்சிருந்தேன். அவங்களுடைய காணொலிகள் எல்லாம் தொடர்ந்து பார்ப்பேன். அவங்க வந்து அண்ணன் சீமானை பற்றியும் தமிழ் தேசியத்தை பற்றியும் பேசுறதெல்லாம் பிரமிச்சு கேட்டிருக்கிறேன். சரியா, நீங்களாம் அவ்வளவுதானா? ஒரு தோல்வி உங்களை எல்லாம் சோர்வடை செஞ்சிருமா? பொய் சொல்லி தீமை செய்து குறுக்கு வழியில ஆட்சிக்கு வந்துட்டானா அவங்ககிட்ட நீங்க போய் சேரணும்னு நினைப்பது எப்பேற்பட்ட துரோகம். இது என்ன வேணாலும் இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும். அண்ணன் சீமான் அவர்கள் பணம் வாங்கியிருப்பாரு, நீங்களும் நம்புறீங்களா? இது உங்களால நம்ப முடியுதா? அண்ணன் சீமான் அவர்கள் சோரம் போயிட்டாரு, திமுக அதிமுக கூட்டணி வச்சிருவாரு, பொட்டி வாங்கிட்டாருன்னா அவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? அப்ப நம்புனீங்கன்னா இவ்வளவு நாளா அண்ணன் சீமானோடு பழையதுக்கான அர்த்தம் என்ன இருக்கு? ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி இன்னும் அதிகமாக விமர்சிக்க, அவர்கள் கீழே தள்ளுறதுக்கு நீங்க ஒரு காரணமா மாறிக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் வருங்காலங்களில் நிறைய பேர் போலாம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியில நிறைய நிர்வாகிகள் இங்க இருந்தா நமக்கு எதிர்காலம் இல்ல அப்படின்னு சோர்வில் இருக்கிறத நம்மளால உணர முடியுது. இன்னும் கூட நிறைய பேர் போலாம். சீமான் அவர்கள் சொன்னதே திருப்பி சொல்றேன், நீங்கள் போராடினாலும் போராடாமல் விட்டாலும் அடிமை அடிமைதான். சரியா, ஒருவேளை போராடினால் இந்த அடிமைத்தனத்துல இருந்து நம்ம விடுபட வாய்ப்பு இருக்கு. நீங்க வெற்றி பெற வரைக்கும் போராடிதான் ஆகணும். அல்ல என்றால் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் நீங்க போராடிதான் ஆகணும். அதுதான் ஒரு போராளியுடைய வாழ்க்கை. அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கு மற்ற கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு 2 நாடுகளுக்கு நடுவுல ஒரு போர் நடக்குது. அப்ப அந்த போர் எப்படி? இந்த போர்ல வந்து ஒரு சிறிய பின்னடைவு வந்துருச்சு. உடனே போய் அவங்ககிட்ட சரணடைஞ்சிடலாமா? நம்ம நாட்டை அவங்ககிட்ட கொடுத்துடலாமா? அதுதான் போரா? அதுதான் ஒரு போராளியுடைய வாழ்க்கையா? அதுதான் ஒரு போர் வீரம் பண்ணுவானா? அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடம் வரை அவன் போராடுவான். போராடினாதான் அவன் உயிர் காப்பாற்றப்படும், அவன் குடும்பத்தின் உயிர் காப்பாற்றப்படும். அப்ப அவன் போராடிக்கிட்டே இருக்கணும். போர் முடிந்து வெற்றி அடையும் வரை போராடிட்டே தான் இருக்கணும். சில நேரங்களில் பின்னடை வரலாம், முன்னடை வரலாம், எல்லாம் வந்தாலும் போராடிக்கிட்டே இருக்கணும். தலைவருடைய வாழ்க்கை என்னத்தை படிச்சீங்க? அண்ணன் சீமானுடைய பேச்சு என்னத்தை நீங்க கேட்டீங்க? அப்ப நான் பார்க்கிற சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவுகளுக்கு எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகள் போகும்போது நீங்கள் வந்து அதை சோர்வடையாதீங்க. அவர்களுடைய உள் மனதிலே இந்த மாதிரி காரணங்கள் இருக்கிறனாலதான் போறாங்க. இன்னும் சில பேர் போனாலும் அதை பத்தி நம்ம கவலைப்பட கூடாது. நம்ம தலைமையேற்று இருக்கிற தலைவனை முழுமையா நம்பி கடைசி வரைக்கும் போராடணும். நிறைய பேர் அப்படி இருக்காங்க, எனக்கு பதில் போடுறாங்க, எனக்கு பதில் கொடுக்கறாங்க. இன்னும் அண்ணன் சீமான் மேலும் நாம் தமிழர் கட்சியின் மீதும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கையின் மேலும் நம்பிக்கையுள்ள மக்கள் இன்னும் இருக்கிறாங்க. இப்ப கூட அண்ணன் சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய கூட்டத்துக்கு போகும்போது அங்க இளைஞர்களுடைய வரவேற்பு எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். இப்ப நடந்திருக்கிறது வந்து ஒரு விபத்து, அவ்வளவுதான். வெறும் விஜய் ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டிருந்தா நிச்சயம் வெற்றி பெருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாருமே அப்படிதான் நினைச்சோம். அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுவாங்க, அதனால வந்து ஒரு 15% ஓட்டுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா என்ன நடந்தது? இந்த குழந்தைங்க எல்லாம் போய் அப்பா அம்மா கிட்ட சொல்லி ஓட்டு போட சொன்னது, அவரு கிறிஸ்தவர் அதனால நான் போய் ஓட்டு போட்டேன்னு போட்டது, 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்ப கொடுக்குறேன்னு சொன்னாருன்னு சொல்லி அதுக்கு போய் ஓட்டு போட்டது, திமுக அதிமுக மேல வெறுப்புல இருக்கிற சினிமா பிடிக்கிற சில ஆட்கள்லாம் வந்து அவருக்கு ஓட்டு போட்டதுன்னு அப்படியே வந்து ஓட்டு சதவீதம் அதிகமாகி வந்துருச்சு. அவ்வளவுதானே தவிர இது நிரந்தரம் கிடையாது. தோத்து போயிட்டோம், இதுதான் நிரந்தரம், இனிமேல் எப்பயுமே தோல்விதான், நம்மளால ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு கோழைத்தனமான விஷயத்துக்கு நம்ம அடிபணிச்சு போயிட்டோம்னா இவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்த கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். 8% ஓட்டுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம், எவ்வளவு தூரம் தாண்டி வந்திருப்போம், எத்தனை வேதனைகளை அனுபவிச்சிருப்போம். வெயில் மழையில் நம்முடைய நண்பர், நம்முடைய சகோதரர் வந்து எத்தனை பேர் வந்து பரப்புரையில கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப சோர்ந்து போய் திடீர்னு கட்சி விட்டு போயிட்டாலோ இல்ல கட்சி விட்டு போறவனை பார்த்து நம்ம சோர்வு அடைஞ்சிட்டாலோ அப்ப அந்த பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் பலன் எல்லாம் போயிடும் இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, போறவங்களோட மனசுல இருக்கிற காரணம் இதுதான். அதனால அதெல்லாம் பார்த்து சோர்வு படாதீங்க. அடுத்த தேர்தலில் என்ன பண்ணலாம், அடுத்த தேர்தலில் என்ன பண்ணலாம், அங்க சீமான் அவர்கள் வந்து எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். அவரும் மனுஷன் தானே. அவரோட சில திட்டங்களும் வந்து தப்பா போக வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அதை அவர் பரிசீலனை பண்ணுவார்ல. அவர் சிறப்பா இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் நடந்துருச்சு, இனிமேல் இதை நடக்க கூடாது. அதனால இப்ப பத்திரிகையாளர்களை அவர் வந்து ஏன் நிராகரிக்கிறாரு, பத்திரிகைகளுக்கு அதிகமா ஏன் பேட்டி கொடுக்கறதுல தவற சரி செய்யறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம சரி செஞ்சாதான் நம்ம வந்து மேல வர முடியும்ட்டு. இப்ப அதுக்கு அடுத்தது
எப்படி வந்து சமூக ஊடகங்களை இன்னும் வந்து நம்ம நல்லா பயன்படுத்தலாம், இதுக்கப்புறம் நிர்வாகிகளை வந்து எப்படி மாத்தலாம், இதுக்கப்புறம் எப்படி இந்த ஆளும் கட்சியை வந்து நம்ம வந்து கடுமையா விமர்சிக்கலாம், எப்படி இவங்களுக்கு எதிர்க்கலாம், எப்படி இவங்களை வீழ்த்தலாம், எல்லாவற்றுக்கும் அண்ணன் திட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய பேர் கலைஞத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதையும், முத்துப்பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதையும், ஐயா ஏகலைவன் அவர்கள் பேசியது சரின்னு சொல்றதும், அல்லது ஏகலைவன் அவர்களை விமர்சிப்பதையும் வந்து தேவையில்லாத அணியா தான் நினைக்கிறேன் நான். சரியா? சரி, அவரு பிடிக்கல போயிட்டாரு, அது ஏன் ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏகலைவன் ஐயா விமர்சனம் பண்ணும்போது அதை நம்மளுக்கு அதை கண்டுக்காம விட்டுருக்கலாம். சரி, வயசுல பெரிய ஒரு மூத்த ஒரு தமிழ் தேசியவாதி போயிட்டு போறாருன்னு விட்டுருக்கலாம். நம்மளுக்கு பண்ண பெரிய தப்பு யார் எது சொன்னாலும் உடனே போய் அதுக்கு வந்து அவரை திட்டுறது பண்றது. நிச்சயம் நேர்மையான கொள்கை வெற்றி பெறும், அந்த நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நான் தவறா ஏதாவது பேசியிருந்தா எனக்கு சுட்டி காட்டுங்க, உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளி உங்களை சந்திக்கிறேன். நன்றி.